தூய்மை பணியாளர்களை பாரிமுனையில் வைத்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவதற்காக பேரணியாக சென்றபோது தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். பாரிமுனையில் வைத்து காவல்துறையினர் தூய்மை பணியாளர்களை கைது செய்தனர். கைது நடவடிக்கையின் போது தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட பேரணியாக சென்ற தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்துள்ளனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவ்வப்போது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவதற்காக அவர்கள் பேரணியாக சென்றபோது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி குண்டுக்கட்டாக கைது செய்து வேனில் அழைத்து சென்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பகிரலாம். தனியார் மயமாக்கலை கைவிடக் கோரியும் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் இன்று தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி செல்ல இருப்பதாக அறிவித்திருந்தனர். ஆனால் இந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. அதன் தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் சென்னை பாரிமுனை குரலகம் சந்திப்பு பகுதியில் ஒன்று கூடி அங்கிருந்து பேரணியாக புறப்பட முயன்றனர். அவர்களை போலீசார் தற்போது கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணிக்காக அங்கு ஒன்று கூடினர். அவர்கள் அனைவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தங்களுடைய கோரிக்கையை அரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை. பல்வேறு வகைகளில் தங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் அரசுக்கு தெரிவித்து வருகிறோம். ஆனால் அரசு இதுவரை அது தொடர்பாக ஒரு கட்ட நடவடிக்கை கூட எடுக்கவில்லை என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். மேலும் தேர்தல் அறிக்கையில் அவர்கள் கூறிய வாக்குறுதியை தான் தாங்கள் கேட்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கையின் போது போலீசாருக்கும் தூய்மை பணியாளருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கைதுக்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்காத காரணத்தினால் அவர்கள் குண்டுக்கட்டாக தூக்கப்பட்டு கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் பெண் தூய்மை பணியாளர்கள் சிலர் மயக்கமடைந்தனர். அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை என்பது காவல்துறையால் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது சமுதாய நலக்கூடத்தில் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தங்களுக்கு பணி வேண்டும் என்ற கோஷங்களை அவர்கள் தொடர்ந்து எழுப்பி கொண்டு செல்கிறார்கள். மேலும் எங்களுடைய போராட்டம் இதோடு நிறைவடையவில்லை, இன்னும் பல கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்றும் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.